ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே லன்ச் ரெசிபி பருப்பு உருண்டை குழம்பு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 100 கிராம் துவரம் பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அடுத்து மிக்ஸி ஜாரில் வத்தல் 3, வெள்ளைப்பூண்டு 4, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சிறிதளவு தேங்காய் சேர்த்து நைஸாக தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். சிறுதுண்டு புளி ஊற வச்சு தண்ணி அதை கரைச்சி ஊற வச்ச பருப்பு எல்லாம் ஊறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைக்கக்கூடாது. கொரப்புன்னு கொஞ்சம் 1-2 அரைச்சிட்டு தண்ணி லைட்டாக தொளிச்சு அரைக்கணும். நிறையா தண்ணி தொளிச்சா உருண்டை பிடிக்க முடியாது. லைட்டாக தண்ணி தொளிச்சு அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் அரைங்க, மொத்தமாக போடாதீங்க. கொரப்புன்னு அரைச்சிட்டோம். அரைச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடாயில் ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து போட்டு பொன்னிறமாக வெடிக்கவும். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்லது. சின்ன வெங்காயம் 1 கப்பு போட்டுருங்க. போட்டுட்டு அதுவும் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அந்த அரைச்சி வச்ச தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்ச மசாலும் சேர்த்து லைட்டாக வதக்கிடுங்க. சூடு ஏறுற வரைக்கும் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும். இந்த பொடியை லைட்டாக ஹீட் ஏறினா போதும். வதக்குனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பருப்பு, துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு இதில் சேர்த்து சூடு ரொம்ப அடி பிடிக்க விடாமல் லைட்டாக சூடு ஏறினா போதும். இதை எடுத்துகிட்டு ஆற வச்சுருங்க. உப்பு போட்டு ஆற வச்சுருங்க. உருண்டை ரெடி பண்ணிட்டோம். குழம்பு வைக்க போகிறத பார்ப்போம். நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி இருக்குது. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு பொன்னிறமாக வெடிக்கவும் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்ததை போட்டு பொன்னிறமாக வதக்குனதுக்கப்புறம் போட்ட வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்தால் போதும். அடுத்து 2 தக்காளி நறுக்கி வச்சதை போடுங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும். வதக்குனா தான் பச்சை வாடை அடிக்காது தக்காளியில். போனதுக்கப்புறம் வதக்குனதுக்கப்புறம் குழம்பு தண்ணி இருக்குல்ல, அதை இதில் ஊற்றணும். ஊற்றிட்டு குழம்பு கொதிக்கணும். ஆற வச்சுருந்த கடலைப்பருப்பில் உருண்டை பிடிக்கணும். சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சா போதும். அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். கொதித்த குழம்புல உருண்டையை போட்டு ரொம்ப கரண்டியை வச்சு கிண்டக்கூடாது. கிண்டுனா உருண்டை உடஞ்சிரும். மூடி வச்சா குழம்பு நல்லா கொதிக்கும். மூடி வச்சுட்டு குழம்பு கொதிக்கும். குழம்பு ரெடி.